Huawei கம்பெனியை பற்றி நம்ம எல்லாருமே தெரியும். அதாவது ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் அப்படிங்கிறது தெரியும். அதாவது சைனாவில் வந்து கொடி கட்டி இந்த கம்பெனி வந்து பறந்துட்டு இருக்கு. ஆனால் இந்தியா கொண்ட சில கண்ட்ரீஸில் வந்து இது பெரிய லெவலில் விற்கல. காரணம் வந்து இவங்க கம்பெனி மேலே ஆண்ட்ராய்டில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிற காரணத்தினால கூகுள் ஆப்ஸ்லாம் பயன்படுத்த முடியாமல் போச்சு. ஸோ ஆண்ட்ராய்டு பிரச்சனை இருந்த காரணத்தினால Huawei வந்து ஹார்மோனி அப்படிங்கிற ஒரு ஓஎஸ் வந்து கொண்டு வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு சைனாவில். இப்போ அதே மாதிரி ஒரு ஓஎஸ் வந்து பிசி கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் விண்டோஸ்க்கு போட்டியாக, குறிப்பாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லணும். பூட்டிங் டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ஒரு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி அதாவது ஃபஸ்ட் ஸ்க்ரீன் வர்ற டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ரொம்ப வேகமாக இருக்குது விண்டோஸ் ஓஎஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஸோ அப்படி என்ன தான் ஃபீச்சர்ஸ் வந்து இந்த HarmonyOS PC அப்படிங்கிற இந்த பிசி ஓஎஸில் இருக்குது, விண்டோஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து தாங்க. முதல்ல இந்த ஓஎஸோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா macOS விண்டோஸ் ஓஎஸ் ரெண்டு ஓஎஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதை விட ஃபாஸ்ட்டாக பூட் ஆயிருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்தளவுக்கு வேகமாக லோட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல விதமான ஃபீச்சர்ஸும் இருக்குன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சொன்னால் கேட்டிங்கன்னா கிராஃபிக்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 32% வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப ஸ்மூத்தான ஒரு விண்டோ பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு விண்டோஸ் ஓப்பன் பண்ணால் ரொம்ப ஸ்மூத்தாக உங்களுக்கு தெரியும். குறிப்பாக சொன்னீங்கன்னா ஆர்க் இன்ஜின் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியில் பேக்ரவுண்டில் ரெண்டாவது சொல்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா இந்த HarmonyOS PC வந்து லேப்டாப் அல்லது பிசிக்கு வந்து முதலாக Huawei நிறுவனம் வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதுவுமே வந்து விண்டோஸ் மற்றும் macOSோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு பூட்டிங் டைம் கிடைக்குது. இது எவ்வளோக்கெவ்வளோ வேகமாக பூட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு செகண்ட் தான். அதாவது பவர் பட்டன் நமக்கு ஒரே செகண்ட் வந்து நமக்கு வந்து ஆன் ஆயிருதுங்க அங்கே ஸ்க்ரீன். அந்த அளவுக்கு வேகமாக இருக்குது. குறிப்பாக சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து விண்டோஸ் 11 இருக்கட்டும் இல்லைன்னா macOS இருக்கட்டும் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக லோட் ஆகுது. ஆனால் இந்த ஓஎஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக லோட் ஆகுது. இது போக இந்த ஓஎஸில் வந்து ஸ்டார் ஷீல்ட் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரும் கொடுக்குறாங்க. இது என்ன கேட்டிங்கன்னா ரிமோட்டாக உங்கள் டிவைஸில் உள்ள டேட்டாஸ்லாம் நீங்கள் அழிக்க முடியும். குறிப்பாக வந்து உங்களோட பிசியோ இல்லை லேப்டாப்போ யாரும் திருடிட்டு போகிறாங்கன்னா அந்த டேட்டாஸ்லாம் நீங்கள் ரிமோட்டாக வீட்டில் இருந்தே அழிக்க முடியும். இதே மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதுபோல் Huawei ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குது. அது மூலமாக டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். குறிப்பாக சொன்னீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 160 MB வரையும் நீங்கள் வந்து டேட்டாஸ் வந்து வேகமாக ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸுக்கு மாற்ற முடியும். குறிப்பாக சொன்னீங்கன்னா இந்த HarmonyOS ரன் ஆகிற லேப்டாப்லேருந்து இன்னொரு விண்டோஸ் லேப்டாப்புக்கோ macOSக்கோ இல்லைனா வந்து ஸ்மார்ட் ஃபோனு கூட நீங்கள் ஈஸியாக டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அடுத்தாக இந்த HarmonyOS PCயில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஆப்ஸ் பல விதமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா ஆப் டாக் இருக்குது, அதில் வந்து செட்டிங்ஸ் இருக்குது, இதுபோல் கேலரி இருக்குது, ஃபோட்டோஸ் மாதிரியான விஷயங்கள் பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆப் ஸ்டோர் ஃபீச்சரும் கொடுக்குறாங்க, ஆப்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு மெமோ அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குது. இது போய் யூஏ பொறுத்த வரையும் பல விதமான கெஸ்டர்ஸ் நேவிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாக ஒன்று பார்க்கலாம். இப்போ யூஏக்கு வரும், அதாவது இந்த ஓஎஸோட டிசைனை பற்றி பார்க்கலாம். இந்த HarmonyOS பார்க்குறதுக்கு macOS பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்குது. அதாவது விண்டோஸ் ஓஎஸ் பார்த்த மாதிரில macOS பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்குது. அதாவது ஆப்பிள் லேப்டாப்லாம் இருந்ததுன்னா அதில் வந்து எப்படி ஓஎஸ் இருக்குமோ அதே மாதிரி தான் கொஞ்சம் சிமிலாரிட்டி இதில் இருக்குது. குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா இதில் பாட்டம் சென்டர் டாக் இருக்குது, அதில் பல விதமான ஆப்ஸை லோட் பண்ணிக்கலாம், குயிக் செட்டிங்ஸாக ஓப்பன் பண்ணுறதுக்கு. இது போல் டாப்பில் ஸ்டேட்டஸ் பார் இருக்குது, பார்க்குறதுக்கு க்ளீனாக இருக்குது. நமக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் புரிகிற மாதிரியாக டிசைன் கொடுத்துருக்காங்க. அது போக நமக்கு டெஸ்க்டாப் லேஅவுட் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஸ்காட் ஸ்டைலில் கிடைக்குது. இதுவே பல விதமான விஷயங்களை இந்த யூஏயில் ஆட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த லேப்டாப் ஆன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து லாக் ஸ்க்ரீன்லேருந்து உள்ள என்ட்ர ட்ரான்சிஷன் பார்த்தீங்கன்னா கூட அது கூட சாஃப்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு இடத்தையும் லேகினஸ் நீங்கள் நோட் பண்ண மாட்டீங்கன்னு சொல்கிறாங்க, வேகமாக லோட் ஆயிரும். மேலும் இது போக வந்து டைனமிக் வால்பேப்பர்ஸ் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குது. இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் எடுத்துகிட்டே லைவ் வால்பேப்பருங்கிற ஃபீச்சர் இருக்கும், அதே மாதிரியே இதில் கொடுத்துருக்காங்க. அது போக பல விதமான மோஷன் எஃபெக்ட்ஸ், கிராவிட்டி பேஸ்ட் விஷுவல்ஸ், லேடு விண்டோ ட்ரான்சிஷன்ஸ் மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. ட்ரான்சிஷன்லாம் இருக்குது. அதுபோல் இந்த யூஏ வந்து பார்க்குறதுக்கு பாலிஷாக இருந்தது மட்டும் இல்லாமல் இந்த ஓஎஸில் இருக்கிற ஐகான்ஸை நீங்கள் ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணலாம், உங்கள் தேவைக்கு ஏற்ற டிசைன் மாற்ற முடியும். இதுபோல் விட்ஜெட்ஸ் டாஸ்க் மாதிரியான ஃபீச்சரும் கொடுக்குறாங்க. மேலும் இந்த யூஏல பல விதமான மோஷன் எஃபெக்ட்ஸும் இருக்குது. அது மூலமாக லைட் மற்றும் ஷேடோஸோட ரெண்டரிங்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்கிறாங்க, பார்க்குறதுக்கு ரியலிஸ்டிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் கிராவிட்டி பேஸ்ட் விஷுவல்ஸாக இருக்குது. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் உழுதுனா கரெக்டாக கீழே தானே உள்ள அதே மாதிரியாக பல விதமான அனிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொன்னீங்கன்னா விண்டோஸ் 11 சில ஃபீச்சர்ஸும் நமக்கு macOSலேருந்து நிறைய ஃபீச்சர்ஸும் எடுத்து உள்ள சொருவன மாதிரியாக இந்த ஓஎஸ் இருக்குது. இந்த Harmony PC ஓஎஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு கெஸ்டர் சப்போர்ட்டும் இருக்குது. குறிப்பாக சொன்னீங்கன்னா நமக்கு டச் லேப்டாப்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு கெஸ்டர் சப்போர்ட்டும் இருக்குது. மேலும் ஃபிங்கர் சப்போர்ட்னா ஒரு ஃபிங்கரில் அட் அ டைமில் 3 ஃபிங்கர்ஸ் வரையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பல விதமான ஆக்ஷன்ஸ் செஞ்சு நீங்கள் வந்து ஆப்ஸ்லாம் லான்ச் பண்ண முடியும். ட்ராக் அண்ட் ட்ராப் மல்டி டாஸ்கிங் இருக்குது. அதை ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு நீங்கள் வந்து ஃபைல்ஸை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இது போல் ஸ்க்ரீன் ஸ்பிட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து மல்டி விண்டோவில் ஒர்க் பண்ணுறதுக்கு. மேலும் இந்த யூஏ எலமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிசைன் வந்து க்ளீனாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் பல விதமான ஏஐ ஃபீச்சர்ஸும் உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது போக இந்த ஓஎஸில் வந்து ஆர்க் இன்ஜின் அப்படிங்கிற ஒரு மாடலில் தான் இந்த ஓஎஸ் ரன் ஆகுது. அது மூலமாக ரொம்ப ஸ்மூத்தான ரெண்டரிங் வந்து நமக்கு அனிமேஷன்ஸ் நடக்குன்னு சொல்கிறாங்க. அதுபோல் பல விதமான கஸ்டமைசபிள் வால்பேப்பர்ஸ், கெஸ்டர்ஸ், விட்ஜெட்ஸ் மற்றும் ட்ரான்ஸ்லேஷன்ஸ் மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இதில் இருக்குது. இது போக நமக்கு வந்து நார்மல் ஓஎஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஆர்க் இன்ஜின் இருக்கிறக்காக 32% வேகமாக மல்டி விண்டோ டாஸ்க்லாம் உங்களால் பண்ண முடியும். அடுத்தபடியாக இந்த HarmonyOS PC ஓஎஸில் ரெண்டாவதாக பார்க்க இருக்கிற ஃபீச்சர்ஸ் ஏஐ.
அதாவது இதில் வந்து ஷாய் ஏஐ அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. உள்ள இன்பில்ட்டாக ஒரு ஏஐ இருக்குது. இப்போ ஆண்ட்ராய்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கூகுள் ஜெமினி மாதிரியான ஏஐலாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த HarmonyOSோட பிசிக்கும் ஷாய் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஏஐ வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஏஐயால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு டெக்ஸ்ட்னாலும் சரி, டேபிள்ஸ்னாலும் சரி, அதை ஈஸியாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். இது இப்போ பல விதமான லாங்குவேஜஸை நீங்கள் ஈஸியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி மாற்ற முடியும். மேலும் இந்த கிரியேட்டர்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஹார்மோனி PCOSல டெம்ப்ளேட்ஸை ஈஸியாக ஜென்ரேட் பண்ண முடியும். ப்ரெசன்டேஷன், மைண்ட் மேப்ஸ், அது போக ட்ராவல் கைட்ஸ் மாதிரி பல விதமான விஷயங்களை நீங்கள் ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ண முடியும் இந்த வாய்ஸில். அதுபோல் மீட்டிங்ஸாக ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் இனிமேல் நோட்ஸ் எடுக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக இந்த வாய்ஸில் ரியல் டைம் டிரான்ஸ்கிரிப்ஷன் மற்றும் சம்மரிஸ் வந்து இருக்குது. அது மூலமாக வாய்ஸோட டிரான்சிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இது போல் இந்த வாய்ஸில் வந்து அடிஷனலாக விண்டோஸோட Copilot 365 ஃபீச்சரும் இருக்குது. அதனால் விண்டோஸ் ஆப்ஸ்லாம் ரன் பண்ண முடியும். அதாவது MS Word, MS PowerPoint எல்லா விஷயங்களும் இதில் இன்ஸ்டால் பண்ணலாம். மேலும் இதை கொடுத்துருக்கிற இந்த ஷாய் அப்படிங்கிற இந்த ஏஐ வந்து இந்த வாய்ஸோட ரொம்ப டீப்பாக இன்டெகிரேட் பண்ணிக்க சொல்கிறாங்க. சிம்பிளாக சொன்னாங்க கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய மீட்டிங் இருந்தால் கூட அதை நீங்கள் கவனிக்கவே தேவையில்லை. இந்த அசிஸ்டன்ட் சொன்னீங்கனாலே அதே நோட்ஸ் எடுத்து கொடுத்துரும் ட்ரான்ஸ்கிரைப் பண்ணி. அப்படி எடுத்த பாயிண்ட்ஸை ஏதாவது டைம்ஸ்லாம் வந்து மென்ஷன் ஆகிருந்துச்சுன்னா அதை நோட்ஸ் மாதிரியாக சேவ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு அந்த ஈவெண்ட் எப்போ நடக்கோ அந்த டார்னாலே வந்து ரிமைண்ட் பண்ணுற மாதிரி ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக நீங்கள் மேனுவலாக எந்த ஒரு ஈவெண்ட்டும் மேட் பண்ண வேண்டாம். அந்த அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா மட்டும் போதும், அதுவே வந்து எல்லா விதமான ஈவெண்ட்டையும் வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சிடும். இதுபோல் இந்த அடிஷனலாக இந்த வாய்ஸில் வந்து ரியல் டைம் சம்மரி ஜென்ரேஷன் அப்படிங்கிற ஃபீச்சரும் இருக்குது. எவ்வளோ பெரிய பேராகிராஃப்னாலும் அது ஈஸியாக சம்மரியாக மாற்ற முடியும். அதுபோல் மினிட்ஸ் வந்து குயிக் பாஸ் பண்ண முடியும். அதை ஷார்ட் கட் பண்ணி உங்களுக்கு மினிட்ஸ் சூப்பராக எடுத்துரும் மீட்டிங்லாம். இதுமாதிரி பல விதமான ஃபீச்சர்ஸ் மீட்டிங்னே வச்சிருக்கேன். அது மூலமாக மீட்டிங்லாம் போனீங்கன்னா நம்ம பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் மறக்கவே தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக நோட்ஸ் எடுத்து வச்சிடும் இந்த PCOS. இது போல் அந்த சில ஏஐ ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்க. குறிப்பாக சொன்னாங்க கேட்டிங்கன்னா ஏஐ நாலேஜ் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குது. குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சோர்ஸ்லேருந்து நமக்கு வந்து ரிசல்ட் எடுத்து சேவ் பண்ணி தரும். குறிப்பாக சொன்ன இதுக்கு முன்னாடி ஏஐ வீடியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு ஃபைல் மட்டும் தான் ஆட் பண்ணி அதில் இன்ஃபர்மேஷனாக கேட்க முடியும். ஆனால் இந்த Huaweiயோட இந்த HarmonyOS 3ல வந்து பார்த்துட்டிங்கன்னா எத்தனை ஃபைல்ஸையும் நீங்கள் அப்லோட் பண்ணி அட் அ டைமில் மல்டிபிள் லோக்கல் டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் ஒரே நேரத்தில் அப்லோட் பண்ணி அதுக்கான அவுட்புட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிற முடியும். இதுபோ சீலியா அப்படிங்கிற ஏஐ ரைட்டிங் மற்றும் டெம்ப்ளேட் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது மூலமாக உங்களுக்கு வந்து ஏதாவது கன்ஃபியூஷன் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆன்சர் அது தரும். குறிப்பாக இந்த சீலியா ஏஐ அப்படிங்கிறது வந்து நம்ம கூகுள் ஏஐ மாதிரி தான். இதுக்கு முன்னாடி ஹே கூகுள்னு சொல்லிட்டு நம்ம கூகுளோட ஏஐ நமக்கு வேக் பண்ணுவோம். இப்போ இந்த சீலியா அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த Huaweiயோட கஸ்டம் ஏஐன்னு சொல்லலாம். அது மூலமாக சீலியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஏதாவது கொஸ்டின் கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் அது தரும். குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா ஒரே ஒரு சின்ன சென்டென்ஸில் வந்து இந்த என்டையர் வீக்லேயும் நான் பண்ண ஒர்க்கை வந்து ஷார்ட்கட் பண்ணி சின்னதாக ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ண முடியும். இதுபோ பல விதமான ஏஐ ஆப்ஸ் கூட கொலாபும் பண்ணலாம். இது மாதிரி பல விதமான விஷயம் கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக ஏஐ இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குது. அது மூலமாக எந்த டேபிள்ஸ் அல்லது இமேஜஸ் மாதிரி எந்த ஒரு டெக்ஸ்ட் இருந்தாலும் சரி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அடிஷனலாக உங்கள் லாங்குவேஜஸ்க்கு டிரான்ஸ்லேட்டும் பண்ணித்தரும். இதே மாதிரி இந்த சீலியா அப்படிங்கிற ஏஐ வந்து இந்த வாய்ஸ் கூட டீப்பாக இன்டெகிரேட் பண்ணியிருக்கு சொல்லுவாங்க பல விதமான சர்வீசஸோட. மேலும் இந்த ஏஐ வந்து நீங்கள் வந்து உங்களோட தாய்மொழியிலே கூப்பிட முடியும் சொல்கிறாங்க. அதாவது நேட்டிவ் லாங்குவேஜிலே கால் பண்ணலாம் சொல்கிறாங்க. இது போய் ஏஐ வாய்ஸ் மற்றும் டெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குது. அது மூலமாக எந்த ஒரு ஒர்க்குக்கும் நீங்கள் வந்து மேனுவலாக நம்ம டைப் பண்ணி இன்புட் கொடுக்க தேவையில்லை. அந்த வாய்ஸில் உள்ள ஏஐ நீங்கள் அடுத்து என்ன ஒர்க் பண்ண போகிறீங்க கணிச்சு உங்களுக்கான ஒர்க்கை வந்து அதே பண்ணி கொடுத்துரும். இது போக ஏதாவது கான்வர்சேஷன் ரொம்ப கூட்டமான இடங்களில் போனால் கூட நீங்கள் வந்து சிலிஐ கூட ஈஸியாக இன்டரேட் பண்ண முடியும் சொல்கிறாங்க. இதுவே பல விதமான ஏஐ ஃபீச்சர்ஸ் இந்த HarmonyOS PCOSல இருக்குது. அடுத்தாக கிராஸ் டிவைஸ் கொலாபரேஷன் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குது. இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு நீங்கள் ஈஸியாக ஃபைல் ஷேர் பண்ணலாம். அல்லது ஏதாவது ஒர்க்கை வந்து அந்த லேப்டாப்லேயே உள்ள இல்லை வேறு ஏதாவது டேப்ல உள்ள ஒர்க்கு வந்து நீங்கள் டேரெக்டாக உங்களோட பிசி அதாவது HarmonyOS PC அப்படிங்கிற OS ரன் பண்ணுற எல்லா டிவைஸ்லையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். மற்ற பிளாட்ஃபார்ம்லையும் ஷேர் பண்ணலாம் சொல்கிறாங்க. இது மூலமாக மற்ற டிவைஸை நீங்கள் வந்து உங்களோட மவுஸ் கீபோர்ட் மூலமாக கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக தெரியும். அதுபோக இந்த Huawei OS மூலமாக கிட்டத்தட்ட 160 MB வரையும் நமக்கு வந்து இந்த ஸ்பீட் வந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் சொல்கிறாங்க ஒரே நேரத்தில். ஸோ இந்த ஃபீச்சரும் பார்த்தாச்சு. அடுத்ததாக ப்ரைவசி மற்றும் செக்யூரிட்டி பற்றி பார்க்கலாம். இந்த வாய்ஸ் வந்து ஸ்டார் ஷீல்ட் அப்படிங்கிற ஒரு ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக ஆன்லைனில் உள்ள எந்த ஒரு வைரஸ்னாலும் சரி இல்லைன்னா எந்த விதமான மால்வேர்னாலும் சரி அதை ஆட்டோமேட்டிக்காக 50% ஈஸியாக இது கண்டுபிடிச்சிட்டு போயிடும். ஆனால் இந்த ஃபீச்சர் எனேபிள் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்கள் HarmonyOS PCOSல போய்ட்டு செட்டிங்ஸில் போய் ரியல் டைம் ஆத்தென்டிகேஷனை எனேபிள் பண்ணி விடணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டார் ஷீல்ட் ப்ளஸில் வந்து ரிமோட்டாக அதாவது எங்கள் லேப்டாப் ஏதாவது ஒன்று தொலைஞ்சி போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிமோட்டாக கூட நீங்கள் வந்து வீட்டில் இருந்தபடி லாகின் மட்டும் பண்ணி உங்கள் லேப்டாப்பில் இருந்த எல்லா விதமான டேட்டாவை அழிக்க முடியும். இது வந்து வாய்ஸில் வந்து ஒன் டைம் டேட்டா பெர்மிஷன்ஸ் இருக்குது. ஃபைல் ஷேரிங் ஃபீச்சர் மட்டும் இல்லாமல் சூப்பர் ப்ரைவசி மோட் மாதிரி பல விதமான ஃபீச்சர்ஸ் உள்ள கொடுக்குறாங்க. மேலும் இந்த HarmonyOS பேஸில் பார்த்துட்டிங்கன்னா RQI மற்றும் டெவ் எக்கோ அப்படிங்கிற ஆப்டிமைஸ் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிற காரணத்தினால எந்த ஆப்ஸ் ஓப்பன் பண்ண சரி ரொம்ப வேகமாக ஓப்பன் ஆகும் மற்ற வாய்ஸை கம்பேர் பண்ணும்போது. அடுத்தபடியாக ஆப்ஸ் மற்றும் கம்பேட்டபிலிட்டியை பற்றி பார்க்கலாம்.
கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஓஎஸ் வந்து நம்ம பிசியில் இன்ஸ்டால் பண்ண செட் ஆகுமா அப்படிங்கிறது தான் இதோட கேள்வி. ஸோ இப்போதைக்கு ஹார்மோனி ஓஎஸ்க்குன்னு பில்ட் பண்ண அந்த மதர் போர்டில் தான் இது வந்து ரன் ஆகிட்டு இருக்குமே தவிர மற்ற பிசியில் இது ஓஎஸை இன்ஸ்டால் பண்ண முடியாது சொல்கிறாங்க. மேலும் 150க்கும் அதிகமான ஆப்ஸ் வந்து பிசியில் ரன் ஆகிறதுக்கு டிசைன் பண்ணிக்கிற சொல்கிறாங்க. அதுபோல் 2000க்கும் அதிகமான யூனிவர்சல் ஆப் மாதிரியான விஷயங்கள் இந்த ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. குறிப்பாக சொன்ன டிசைனாக இருக்கட்டும், ஃபினான்ஸாக இருக்கட்டும், எஜுகேஷன், ப்ரொடக்டிவிட்டி, என்டர்டைன்மெண்ட் பல விதமான விஷயங்களுக்கு இந்த ஹார்மோனி ஓஎஸ் ஈகோசிஸ்டம் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் தரும். மற்றபடி அந்த வாய்ஸ் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதாவது இப்போ விண்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்டேட் ஆகணும் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன தான் பேஸ் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தாலும் அது கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி தெரியும். காரணம் பிசியோட ஸ்பெக்கை பொறுத்து. ஆனால் இந்த ஹார்மோனி வாய்ஸ் பிசியில் பார்த்துட்டிங்கன்னா பல விதமான ஏஐ என்ஹான்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும் சொல்கிறாங்க. மேலும் இது இந்த ஓஎஸ் பிசியோட வாய்ஸ் வந்து மற்ற ஓஎஸ் கூடயும் சப்போர்ட் ஆகும். அது ஹுவாவேயோட டிவைசஸ், டேப்லெட்ஸாக இருக்கட்டும், லேப்டாப்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண முடியும். குறிப்பாக அட் அ டைமில் 1000க்கும் அதிகமான டிவைசஸ் கூட கம்பேட்டபிள் ஆகும். மற்றபடி இப்போதைக்கு இந்த ஓஎஸ் வந்து ஹுவாவே டிவைசஸில் தான் நமக்கு ரன் ஆகுது தவிர எக்ஸ்டர்னல் டிவைசஸ் வேறு ஏதோ பிராண்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய இந்த ஓஎஸ்லாம் இல்லை. காரணம் வந்து இது கெர்னலோட லிமிடேஷன், அதுபோல் ஹார்ட்வேர் லிமிடேஷன் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அதாவது விண்டோஸ்க்கும் இந்த ஹார்மோனி பிசி ஓஎஸ்க்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இந்த ஹார்மோனி ஓஎஸ் பிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரின் S90 அப்படிங்கிற ஒரு சிப்பில் வந்து ரன் ஆகிற லேப்டாப்ஸ்க்கு இப்போ சப்போர்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த வாய்ஸ் ரன் பண்ணுறதுக்கு ஸ்பெக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு யூஸ் பண்ணுற சிபியூவில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும். குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா 10 கோர்ஸ்க்கும் அதிகமான அந்த கிளாக் ஸ்பீட் உள்ள ப்ராசர் தான் இது. அதாவது 10 கோர் உள்ள ப்ராசர்னால் எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு மிட்ரேஞ்ச் வாய்ஸ் மாதிரி தெரியல, ஹை எண்ட் வாய்ஸ் மாதிரி தான் இருக்குது இந்த ஹுவாவேயோட ஹார்மோனி பிசி ஓஎஸ். மற்றபடி இந்த வாய்ஸில் வந்து விண்டோஸில் ரன் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா விண்டோஸில் ரன் பண்ண முடியாது. ஆனால் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வாய்ஸ்க்குள்ளே விண்டோஸில் உள்ள அப்ளிகேஷன் சப்போர்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு விர்ச்சுவல் மிஷின் உள்ளே கொடுத்துருக்காங்க. அது மூலமாக டிஃபால்ட்டாக இருக்கிற விர்ச்சுவல் மிஷின் மூலமாக மற்ற ஓஎஸையும் நீங்கள் ரன் பண்ண முடியும். இதே மாதிரியாக இந்த ஓஎஸ் ஹார்மோனி பிசி ஓஎஸில் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட்டு டைம் அவங்க வந்து ஓஎஸ் கொண்டு வரது. இருந்தாலும் ரொம்ப நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து விண்டோஸ்க்கு போட்டி போடுற அளவுக்கு ஆப்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க அந்த ஸ்டோர்ஸில். அது மட்டும் இல்லாமல் நமக்கு பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரீ ஆப்ஸாக இருக்கிறதுமா இல்லையா அப்படிங்கிற மட்டும் இப்போதைக்கு கொஸ்டின் மார்க்காக இருந்தால் கூட நமக்கு வந்து இந்த எமுலேஷன் மூலமாக விண்டோஸ் லெவலில் உள்ள ஆப்ஸ்லாம் இதில் ரன் பண்ண முடியும். இதுமாதிரி பல விதமான பாசிட்டிவ் விஷயங்கள் இந்த ஹார்மோனி பிசி ஓஎஸில் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது விண்டோஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது கொஞ்சம் வித்தியாசமான ஓஎஸாக இருந்தால் கூட நமக்கு வந்து ஃபியூச்சர் நோக்கி போகுது. அதாவது விண்டோஸ் மேக் மாதிரி குறிப்பிட்ட கம்பெனிஸ் மட்டும் தான் இந்த லேப்டாப்ஸுக்குலாம் வந்து ஓஎஸ் தயாரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ குறிப்பாக வந்து பிசிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இந்த ஓஎஸ் வந்து இருக்க முடியாது, எந்த விதமாக சந்தேகமும் இல்லை. நீங்கள் இந்த ஹுவாவேயோட ஹார்மோனி பிசி ஓஎஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கேட்க மெசேஜ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க. நான் டெக் நம்மளுக்காக மற்றபடி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.